ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ. ஒரு 75 கிராம் பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ குக்கரில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு என்னமோ தெரில, வேகவே மாட்டேங்கிறது. எவ்வளோ ஊற வச்சு பண்ணால் கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தா, உங்கள் பருப்பு வேகவே இல்லை, முழிச்சுட்டே நிற்கிறது அப்படின்ட்டுன்னு. என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் இந்த மாதிரி பருப்பு வந்து மாட்டிடுறது. சிவலிங்க பருப்பு நீங்கள் ஒன்று கிடைக்கிறது, அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் மோர் டைம் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 5-6 சவுண்டு வரட்டும். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு வந்து ஒரு கர்நாடகா வெரி ட்ரெடிஷ்னல் மாத்வா பிராமின் சைடில் பண்ணுற ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இதுதான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற காய். பாருங்க, இதுக்கு பேர் வந்து இது கத்திரிக்காய் தான். அஃப்கோர்ஸ் கத்திரிக்காய் தான் இது. பட் இந்த வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காயை வந்து இவ வந்து குல்லான்னு சொல்லுவா. மட்டகுல்லா, உடுப்பி மட்டகுல்லா, இல்லைன்னா மட்டி குல்லா அப்படின்னுவா. இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்கு. இது உங்களுக்கு வந்து மேங்களூர் ஸ்டோர்ஸ்ல தான் இந்த இடங்கள்ல எல்லாம் கிடைக்கும். சாதாரணமா கடைகள்ல போனா இந்த பர்டிகுலர் வெரைட்டி உங்களுக்கு கிடைக்காது. இது மேல இப்படி ஒரு ஸ்டிக்கர் போட்டு தான் இது வரும். இது வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல விளையக்கூடிய ஒரு காய். இதோட ஸ்டோரி வந்து ஃபாஸ்டா சிம்பிளா சொல்லிடுறேன், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வெரைட்டி ஆஃப் காய் நமக்கு வந்து எங்க விளையிறது அப்படின்னாக்கா, மட்டு அப்படின்ற ஒரு வில்லேஜ், அதாவது உடுப்பியோட கடலோர பகுதியில உள்ள ஒரு காட்பாடி டவுன். நாட் நம்ம காட்பாடி, நம்ம சென்னையில இருந்து வரைச்ச ஒரு காட்பாடி வரும் இல்லையா, அதே மாதிரி பேர் தான். அந்த உடுப்பி பக்கத்துல காட்பாடி டவுன்ன்ற இடத்துக்கு பக்கத்துல மட்டு வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஏரியால இந்த காய் விளையிறது. இதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. 1418லேருந்து 1600 வரைக்கும் ஒரு வாழ்ந்த வாதிராஜா தீர்த்தா சுவாமிஜி வந்து அந்த டைம்ல ஹயக்ரீவரோட அனுகிரகத்தோட இந்த கத்திரிக்காய் சீடை அந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்து விளைவிக்க சொல்லி அவளுடைய வாழ்வாதாரத்துக்கு, அவளுடைய லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொடுத்ததாகவும், அதுலேருந்து அவ அதை விளைவிச்சு அவ லைஃப்க்கு அதை பண்ணதாகவும், இந்த பர்டிகுலர் கத்திரிக்காய் வந்து அங்க நன்னா விளையிறதாகவும் ஒரு கதை இருக்கு. இது நான் கேள்விப்பட்ட கதை தான். இதை பத்தி யாருக்காவது இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலோ இல்லைன்னா தெரியும்ன்றதுனாலும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ இது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் காய். இந்த காய் வச்சு நீங்க உடுப்பி கிருஷ்ணர் டெம்பிள் எல்லாம் போனாக்கா இந்த சாம்பார் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. கோவில்கள்ல எல்லாம் கூட இதை வச்சு பண்ணுவா. ஸோ இதை வச்சுதான் ஒரு சாம்பார் டைப் தான். உடனே இது சாம்பார் தான் அப்படின்னு அதிகோ, இட்ஸ் அ சாம்பார். பட் இது வந்து மட்டிகுல்லா, உடுப்பி மட்டிகுல்லா, இது டெம்பிள் ஸ்டைல் சாம்பார்னு நம்ம வச்சுக்கலாம். அதை வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதுல வந்து ஸ்டஃபிங் வச்சு பண்றது உண்டு, ஷாலோ ஃப்ரை பண்றது உண்டு, நிறைய வெரைட்டிஸ் உண்டு. ஒரு டைம்ல ஒரு மாதிரி காமிக்கிறேன் நான். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெசிபி 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து விலை 120 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது யூஸ்வலி கிடைக்கிற கத்திரிக்காயை விட விலை ஜாஸ்தி, உள்ள சீட்ஸ் இருக்கும். ஸோ இதை இப்போ எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வானொலி அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன், சுடட்டும். அதுக்குள்ளே தேவையான சாமான்கள்னு பார்த்தாக்கா 3 டீஸ்பூன்ஸ் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மேத்தி சீட்ஸு, வெந்தயம், அதுக்கப்புறமா ஒரு 7-8 பியாடிகை சில்லி. பியாடிகை சில்லி போட்டால் தான் இதோட ஒரிஜினல் கலர், டேஸ்ட் எல்லாமே வரும். அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வரணும்னா கண்டிப்பாக பியாடிகை சில்லி மஸ்ட். அதுக்கப்புறமா இது வந்து இந்த மேங்களூர் சைடுன்றதுனால இது வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். மஸ்ட்டு கிடையாது, நார்மலாக கடலெண்ணெயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கோ, நான் வந்து பெங்களூர் சூடாக இருக்குன்னு சொன்னேன்னா இல்லையா, முந்தா நேற்று வந்து அடித்து விட்டுது மழை. ஃபுல்லும் மத்தியானத்துலேருந்து நல்ல மழை, நல்ல தண்ணி ஓடித்து ரோட்டில், அந்த அளவுக்கு மழை பெஞ்சுது. இப்போ 2 நாளாக ப்ளசண்ட்டாக இருக்குது, கூலாக இருக்குது. தேங்காய் எண்ணெயெல்லாம் பாருங்களேன், நல்லா மெல்ட்டாக எடுத்து, இல்லைன்னா டெய்லி இந்த தேங்காய் எண்ணெயோட போராட்டமாக இருக்கும். வானொலி லேசாக சுட்டுருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் குத்தி இந்த சாமான்களெல்லாம் வறுத்துக்கலாம். எண்ணெய் சுடட்டும். ஸோ இப்போ எண்ணெய் சுட ஆரம்பிச்சிடுத்து. இப்போ இந்த கடுகு, வெந்தயம், பியாடிகை சில்லி,
தனியா, ஜீரகம் எல்லாத்தையுமே அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு செவக்க வறுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்தா போகிறோம். ஸோ நல்லா வறுத்துட்டு நான் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த வானலிலேயே சூட்லேயே வச்சாக்கா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஸோ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து. ஸோ இதை அப்படியே ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி அவ்வளோ வாசனையாக இருக்குது. அப்படியே இந்த பொடியை அப்படியே சாப்பிட்றலாம் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்டியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கோ. ஸோ நம்ம இப்போ அந்த மட்டக்குள்ளா பண்ணிடலாம். அதே வானலியே ஆன் பண்ணின்ட்டேன், காய் கட் பண்ணின்ட்டேன், பொடி ரெடி பண்ணின்ட்டேன், புளியை வந்து கரைச்சி எடுத்துன்ட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புளி ஜலத்தை இதோட சேர்த்துடலாம். கடைசியாக தான் நம்ம வந்து தாளித்து கொட்டுவோம். நம்ம சாம்பார்லாம் ஃபஸ்ட்டு நான் தாளித்து கொட்டி அப்புறம் சாம்பார் பண்ணுவேன். இது கடைசியாக தான் தாளித்து கொட்டுறது. இது ஒரு கொதி வரட்டும். இதுக்குண்டான ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கல் உப்பு, இதுக்குண்டான வெல்லத்தையுமே போட்டுடலாம். ஸோ தட் கொதிக்கிறச்சு அது நல்லா கரையும். இப்போ புளிஜலம் லேசாக சுட ஆரம்பிச்சிடுத்து, புகை வர ஆரம்பிச்சிடுத்து. நம்ம இப்போ வந்து கத்திரிக்காய் இதோட ஆட் பண்ணிடலாம். பூச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இது நல்லா மூழ்கட்டும். மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு இதை நம்ம இப்போ மூடி போட்டு வைக்கலாம். ஸோ இப்போ கத்திரிக்காயை நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதை மூடி போட்டு வச்சு விட்றேன். இது அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் காய் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச பொடி பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சு எல்லாம் கொட்டணும். ஸோ என் பொண்ணோட பர்த்டேக்கு வந்து நீங்கள்லாம் ரொம்ப நல்லா விஷ் பண்ணியிருந்தேன். நிஜமாவே அந்த விஷஸ் படிக்கிறச்சு என் கண்ணில் ஜலமே வந்துருத்து. ஸோ நான் சம்பாதிச்சது இந்த நல்ல மனுஷால தான். எல்லாருக்கும் என் மனசு நிறைந்த தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். என் பொண்ணு கூட உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணி மெசேஜ் போட்டிருக்கா, அதை நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே என் மனசார தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பர்த்டே விஷஸ் சொன்னவா எல்லாருக்கும் எல்லாருடைய ஆசீர்வாதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ அடுத்தாப்புல இது ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக காய் பார்த்தீங்கன்னாக்கா சுருங்கிடுது, நல்லா வெந்திருக்கு காய். இதுக்கு மேலே போட்டால் கரைய ஆரம்பிச்சிடும். இது பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சது என்னமோ சைஸ் இவ்வளோ தானே காமிச்சேன். ஒரு மண்டை சைஸ்க்கெலாம் கூட கிடைக்கிறது அன்றைக்கி பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பொடியை இதோட ஆட் பண்ணிடலாம். இவ்வளவு பேரும் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காளே. எனக்கு வருத்தமே சில நேரங்களில் எங்கள் ஆட்லேயே எங்கள் அப்பா இருக்கா 25 வருஷமாக. அந்த குழந்தைக்கு ஒரு விஷ் சொன்னால் என்ன, இப்போ இந்த க்ஷணம் வரைக்கும் சொல்லலை. நேற்றுக்கு எங்கள் அம்மா திவசத்துக்கு வெத்தலை பாக்குக்கு எடுத்து வச்சிட்டியா அதெல்லாம் கேட்குறா ஞாபகமாக. குழந்தைக்கு பிறந்த நாள் வருமே, அம்மா போன அன்றைக்கி தானே நட்சத்திரம் வரும். சரி, டேட் ஆஃப் பர்த்து கூட வயசான வாழ்க்கை ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்வேரியபிளி பெரியவா அத்தனை பேருக்குமே என்னை கேட்பா நிறையா பேர், உங்கள் அம்மா தேவசரதுன்னா நிவி பிறந்த நாள் வருமே அப்படின்னு கேட்பா எல்லாரும். எங்கள் ஆத்துலேயே உட்காந்துக்க எங்கள் அப்பா தெளிவாக இருக்கா. எங்கள் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எழுந்து நடக்க கொள்ள சேலஞ்சிங்காக இருக்கே தவிர மென்டலி இஸ் வெரி கிளியர். நீங்கள் இப்போ கரண்ட்டில் உள்ள டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா சீமான் கதை எல்லா கதையும் கிளியராக பேசுவாள். ஏன் அந்த குழந்தைக்கு ஒரு விஷ் சொன்னால் என்ன, அது 2 நாளாக எனக்கு அப்படி குமுறுறது மனசுக்குள்ளே. ஸோ இப்போ கொதிக்கட்டும். இதோட நான் பருப்பு போட்டுட்டேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த சாம்பார் ரெடி. உடுப்பி ஸ்டைல் மட்டக்குள்ளா சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கு தாளிச்சு கொட்ட வேண்டியதான் வேலை. ஸோ இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா கொதிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்ச பருப்பு இந்த தடவை நல்லா மசிஞ்சு கொடுத்து
எனக்கு அப்படியே கோவிலெலாம் கிடைக்கிற அதே டேஸ்ட் வாசனை அப்படி இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கோ. டெஃபினட்டாக எனக்கு நிச்சயமாக நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்டியான டிஷ். ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த பச்சை கத்திரிக்காயே கோடு போட்ட கத்திரிக்காய் கிடைக்கும் இல்லையா, அது கிடைச்சா கூட ட்ரை பண்ணி பாருங்கோ. இதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. எது கிடைக்கிறதோ இதே வறுத்து அரைக்கிற சாமான்களெல்லாம் ரொம்ப ரொம்ப மினிமலான சாமான்கள் தான். பார்த்தாக்கா பருப்பு இருப்பு ஆட் பண்ணல, பெப்பர் ஆட் பண்ணல, வேறு ஒன்றுமே ஆட் பண்ணல. சிம்பிளான விஷயந்தான் போட்டிருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்குது. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. சரி, இதில் வந்து இந்த புளி மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்ட போது பச்சை மிளகா போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகா போடலை. இது வறுத்து அரைச்ச காரமே எனக்கு போருமாக இருக்கும்னு தோணித்து. ஸோ இன்றைக்கி ஒரு மல்லேஸ்வரம் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ரெசிபி மட்டுமே உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்தாப்பில் சாதம் வைக்க போகிறேன். ஃபுல் குக்கிங்கை உங்களுக்கு நான் காமிக்கலை. ஸோ இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு கடுகு ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். ஸோ இங்கே மட்டும்தான் நான் இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணேன். சாம்பார் பண்ணச்சு ஆட் பண்ணலை. ஸோ இப்போ கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், வேறு ஒரு சாமானும் கிடையாது. இப்போ இந்த கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உடுப்பி டெம்பிள் ஸ்டைல் மட்டகுல்லா ரெசிபி நமக்கு ரெடியாக எடுத்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கு உண்டான இந்த சிங்கிள் மெனு தான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தக தக தகான்னு கொதிச்சுன்னு இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த ஐட்டம் ரெடி. ஸோ எம்மியான சாம்பார் ரெடி ஆகிடுத்து. ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. தயவுசெய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் சஜஷனில் போகும். சம் ரீசன் என்னோட இது வந்து ரொம்ப ப்ரொமோட் ஆகவே மாட்டேங்கிறது. சம்டைம்ஸ் அது என்ன ஆகிடுறது, என்ன டீமோட்டிவேட் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. என்னடா அது உழைக்கிறோமே ஒன்றும் போக மாட்டேங்கிறதே, ஒன்றுமே இல்லை. ஒரு ஊர் பேரை சொல்லி காதலையே கேட்க முடியாத வார்த்தைகளை போட்டு ஒரு பாட்டு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள பார்த்தா அது 9 லட்சம் வியூலாம் போகிறது. என்ன மக்கள் டேஸ்ட்டோ என்னமோ ஒன்றும் புரியல, இல்லை யூடியூப் டேஸ்டானும் தெரியல. ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.